ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா குடமிளகா குழம்பு தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு வந்து குடமிளகா 4 பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 வரமிளகா, 2 தக்காளி. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். அடுப்பை வச்சு மேலே ஒரு பாத்திரம் வச்சுங்க. எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ உளுந்து 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பும் உளுந்து பருப்பு சேர்ந்து வந்துருச்சுங்க. வெங்காயம் கருவேப்பிலை போட்டு சேர்த்துக்கலாம். 4 வரமிளகா போட்டுக்கலாம். கிள்ளி தக்காளியும் சேர்த்திக்கலாம். கல்லுப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கடைங்க வந்துருச்சுங்க. இதில் வந்து மசாலா சேர்த்திக்கலாம். கறி மசாலா 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசாலாவில் வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ வந்து குடமிளகாயை சேர்த்திக்கலாம். குடமிளகா அந்தளவுக்கு காரமாலாம் இருக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குடமிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். குடமிளகாயே தண்ணி விடும். மூடி வச்சிடலாம். இப்போ வாங்க, ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். காய் நல்லா வெந்து வந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் 4 முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முட்டையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. முட்டை நல்லா உருண்டு வந்துருச்சு. பார்க்குறக்கே நல்லாயிருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம குடமிளகா முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்.